ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு சிங்கம் படுத்து தூங்கிக் கொண்டிருந்தது. அப்போது எங்கிருந்தோ வந்த ஒரு சுண்டெலி விளையாட்டாக சிங்கத்தின் உடம்பின் மேல் ஏறி தாவி தாவி ஓடியது. இதனால் தூக்கம் கலைந்த சிங்கம் கோபத்துடன் எழுந்து சுண்டெலியை தன் பெரிய காலுக்குள் பிடித்துக் கொண்டது. கோபத்தில் சுண்டெலியை நசுக்கப் போகும்போது சுண்டெலி பயத்துடன் நடுங்கி சிங்கத்திடம் கெஞ்சியது. வனராஜா, தெரியாமல் தொல்லை செய்து விட்டேன். இந்த ஒருமுறை மட்டும் என்னை மன்னித்து விட்டு விடுங்கள். உங்கள் மிகப்பெரிய உதவிக்கு என்றாவது ஒரு நாள் நிச்சயம் நான் கைமாறு செய்வேன். சிங்கத்திற்கு சிரிப்பு வந்தது. நீயா எனக்கு உதவுவது? ஒரு சிறிய சுண்டெலி எப்படி எனக்கு உதவ முடியும் என்று சிரித்துக் கொண்டே மனது இறங்கி சுண்டெலியை விடுவித்தது. சில நாட்களுக்குப் பிறகு சிங்கம் அந்த வழியாக வந்தபோது வேடன் வைத்த வலையில் சிக்கிக் கொண்டது. எவ்வளவு முயன்றும் சிங்கத்தால் அந்த வலையிலிருந்து வெளியே வர முடியவில்லை. சிங்கம் சத்தமாக உருமிக் கொண்டிருந்தது. அந்த உருமல் சத்தத்தை கேட்ட சுண்டெலி ஓடி வந்து சிங்கத்தின் நிலையை கண்டது. உடனே தன் கூர்மையான பற்களால் வலையை சிறிது சிறிதாக கடித்து வலையின் கயிறுகளையெல்லாம் அறுத்து சிங்கத்தை விடுவித்தது. அன்று எலியை பார்த்து தான் சிரித்ததை நினைத்து சிங்கம் வெட்கப்பட்டது. இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, சிறியவர்களையும் மதிக்க வேண்டும். உதவிக்கு சிறியவர் பெரியவர் என்ற வேறுபாடு இல்லை.